திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் ஒரே நேரத்தில் திரும்பி செல்வதால் கடும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவலை செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம். பவானி, வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக. அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா என்று கோலாகலமாக நடைபெற்றது. இந்த குடமுழுக்கு விழாவை காண்பதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து முருகனை வழிபாடு செய்தனர். கும்பாபிஷேக நிகழ்வுக்காக காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம், கோவில் நிர்வாகம் தரப்புல பாதுகாப்பு நடவடிக்கைகளும் வருவதற்கான அடிப்படை வசதிகள் முழுமையான பக்தர்களுக்கு செய்திருந்தனர். வரும்பொழுது பக்தர்கள் கும்பாபிஷேக நிகழ்வை காணப்போகிறோம் என்ற மற்றற்ற மகிழ்ச்சி வந்துள்ளனர். அதற்கேற்றாது போலவே கடற்கரையில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் அலைக்கடலென திரண்டபடி விண்ணை பிளக்கும் அளவிற்கு முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என பக்தி கோஷங்களை எழுப்பி மனதார வழிபாடும் செய்தனர். கும்பாபிஷேக விழா முடிந்த அடுத்த கணமே குடும்பத்தோடு வருகை தந்த பக்தர்கள் லட்சக்கணக்கானோர் தங்களது ஊர்களுக்கு செல்வதற்காக திரும்பினர். அப்பொழுது அதிகப்படியான கூட்ட நெரிசலில் பக்தர்கள் சிக்கிக்கொள்ளும் நிலையானது ஏற்பட்டது. அதாவது கும்பாபிஷேக நிகழ்வில் வருவதற்கு காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒரு வழி பாதையாக மற்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில இது போலவே நிகழ்வு முடிந்த பிறகு அதை பாதையை பயன்படுத்தி பக்தர்கள் வீடு திரும்புவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தனர். ஆனால் கும்பாபிஷேக நிகழ்வு முடிந்த பிறகு புறப்பட்டு செல்லும் பக்தர்களுக்கு இன்று திரும்பிச் செல்வதற்கு எந்த ஒரு வசதிகளும் இப்படி ஏற்படுத்தாமல் இருக்கிறார்கள் என்று மனவேதனையில் புலம்பிக் கொண்டே தற்பொழுது பக்தர்கள் சென்று வருகின்றனர்.